ஆடி வெள்ளிக்கிழமைக்கு அம்மன் பாட்டு கற்றுக்கலாமா? சின்னஞ்சிறு பெண் போலே சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடையிடை உடுத்தி சிவகங்கை குளத்தருகே துர்கை சிரித்திருப்பாள் சின்னஞ்சிறு பெண் போலே சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடையுடுத்தி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீதுர்கை சிரித்திருப்பாள் ஸ்ரீதுர்கை சிரித்திருப்பாள் சின்னஞ்சிறு பெண் போலே. செலுத்தட்டுமா? சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடையிடை உடுத்தி சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடையிடை உடுத்தி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீதுர்கை சிரித்திருப்பாள் சின்னஞ்சிறு பெண் போலே. பின்னவளின் கண்ணழகை பேசி முடியாது பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது பேரழகிக்கு இணையாக வேறொன்று கிடையாது பேரழகிக்கு இணையாக வேறொன்று கிடையாது. பாருங்க. பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது பேரழகிக்கு இணையாக வேறொன்று கிடையாது சின்னஞ்சிறு பெண் போலே. உங்களுக்கு வரலோடு கொஞ்சம் நீட்டிப்பார், கொஞ்சம் பஸ்ட்டாக இது பாடலாம். சரியா? பாடி பாடி பார்த்தா எல்லாருக்குமே வரும் இந்த பாட்டி. அழகாக நம்ம ஆடி மாதம் அம்மனுக்கு ஒரு அழகான அம்மன் பாட்டை சுவாமி சந்தையில் பாடி மகிழ்ச்சி அடையலாம். அதுக்கு தான் நான் இதில் உங்களுக்கு இதை சொல்லி தந்துருக்கேன். பொன்னையவள் பொன்னையவள் மேனி மேனி அன்னை சிவகாமி அன்னை சிவகாமி
அவள் மேனி அன்னை சிவகாமி பொன்னை அவள் மேனி அன்னை சிவகாமி இன்பமெல்லாம் தருவாள் நெஞ்சமெல்லாம் நிறைவாள் இன்பம் எல்லாம் தருவாள் நெஞ்சம் எல்லாம் நிறைவாள் பொன்னே அவள் மேனி அன்னை சிவகாமி இன்பமெல்லாம் தருவாள் நெஞ்சம் எல்லாம் நிறைவாள் பின்னல் சடை போட்டு பின்னல் ஜடை போற்று பிச்சி பூச்சோடிடுவாள் பின்னல் ஜடை போற்று பிச்சி பூச்சோடிடுவாள் பித்தனுக்கு இணையாக நர்த்தனம் ஆடிடுவாள் பித்தனுக்கு இணையாக நர்த்தனம் ஆடிடுவாள் தென்னஞ்சேரு பெண் போலே. இவ்வளோதான் இந்த பாட்டு. இன்னொரு மாதிரி சொல்லிக் கொடுக்கட்டுமா? சின்னஞ்சிறு பெண் போலே. சின்னஞ்சேரு இது பல்லவி, முதல்ல பாடு ரெண்டுலே. சின்னஞ்சேரு பெண் போலே சிற்றாடை இடை உடுத்தி சிற்றாடை இடை உடுத்தி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீதுர்கை சீரி திருப்பாள் சின்னஞ்சேரு பெண் போலே. அடுத்தது அனுபல்லவின்னு பேர். அதுக்கு அடுத்த 2 லைன் பாடுற பேர் அனுபல்லவின்னு பேர். பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது பெண்ணவளின் கண்ணழகை. எங்கேயாவது அந்த ஆதிபராசக்தி அந்த அம்மன் அவங்களுடைய அழகை நம்மளால் வர்ணிக்க முடியுமா? முடியுமா? முடியாதுல்ல. அதை தான் நம்ம ரசித்து உணர்ந்து பாடும்போது சந்தோஷமாக இருக்கும். பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது பேரழகிக்கு இணையாக. பேர்பட்ட அழகு பேரழகிக்கு இணையாக வேறொன்று கிடையாது. பேரழகு இணையாக வேறொன்று கிடையாது. சின்னஞ்சேரு பெண் போலே. ஒரு அழகாக ஒரு சின்ன பொண்ணாட்டம் அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்களா அவங்க.
பொன்னே அவள் மேனி தங்கத்திலே பண்ணி வச்ச மாதிரியான எழிலான மேனியா அவங்களுக்கு. பொன்னே அவள் மேனி அன்னை சிவகாமி. உங்கள் அம்மா உலகத்துக்கெல்லாம் ஆதிபராசக்தி நம்ம அம்மா. அவள் அழகாக வர்ணிக்க முடியுமா? ஆனால் வர்ணித்து பாடியிருக்கார். யார் பாடியிருக்கார்? ஆதிசங்கர பகவத் பாதாள் சௌந்தரிய லகரியில் பாடியிருக்கார். இவ்வளோ பெரிய கொடுப்பனை அவருக்கு. பொன்னே அவள் மேனி அன்னை சிவகாமி இன்பம் எல்லாம் தருவாள், இன்பம் எல்லாம் தருவாள். அந்தம்மா நமக்கு என்ன கொடுப்பாங்க? நிறைய சந்தோஷங்களெல்லாம் நிச்சயமாக கொண்டு தருவாங்க. இன்பம் எல்லாம் தருவாள், நெஞ்சம் எல்லாம் நிறைவாள், நெஞ்சம் எல்லாம் நிறைவாள். பின்னல் ஜடை போட்டு அழகாக தலைமுடிய பின்னல் போட்டிருக்காங்களாம். அதில் பிச்சிப்பூ வச்சுருக்காங்களாம். அங்கே ரொம்ப பிடிக்கும் பிச்சிப்பூ. பின்னல் ஜடை போட்டு பிச்சிப்பூ சூடிடுவாள், பின்னல் ஜடை போட்டு பிச்சிப்பூ சூடிடுவாள். பித்தனுக்கு இணையாக நர்த்தனம் மாறிடுவாள். பித்தன்னா யார்? சிவபெருமானோட அழகாக நடனம் புரிகிறாங்களா அந்த அம்மா. பித்தனுக்கு இணையாக நர்த்தனம் ஆடிடுவாள். சின்னஞ்சீறு பெண் போலே. சகோதரிகளா, என்ன பாடி பார்க்குறீங்களா? உங்களுக்கு இந்த பாட்டு தெரிஞ்சிருந்தது தான் சந்தோஷம். இப்படி தெரியலன்னா இப்போ நான் சொல்லிக் கொடுத்து நல்லா பாடி பாருங்கள். நம்ம ஆடி வெள்ளிக்கிழமைக்கு அம்மன் பாட்டு பாடினா நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அம்மனுக்கும் அதை விட மகிழ்ச்சியாக இருக்கும். சரிதானா?